லாஸ்ட் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரெயின்ஸை பத்தி பார்த்திருந்தோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஒரு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், சாரி 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்த்திருந்தோம். பேஸ்ட் ஆன் இன்டெக்ரல், பேஸ்ட் ஆன் டைம், பேஸ்ட் ஆன் எனர்ஜி, பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுல பேஸ்ட் ஆன் இன்டெக்ரல் திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல வி டிஸ்கஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த கிளாஸ்ல வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் பேஸ்ட் ஆன் டைமை பொறுத்து நம்ம எப்படி இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து டிஃபைன் பண்றோம், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்க. பேஸ்ட் ஆன் டைம், constraints based on time. So the based on time வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து டைம் இண்டிபெண்டன்ட், டைம் டிபெண்டன்ட். ஸோ அதை பேஸ்டா எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்க்ளிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ஸ்லயே ரெண்டு இது இருக்கு. So rheonomic constraint and scleronomic constraint. So the rheonomic constraints அப்படின்னா ஆக்சுவலி நம்ம அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சிருக்கோம். ஏன்னா புரிய சில நேரத்துல வந்து எது இது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்டிக், STICK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கிறோம். ஏன் இந்த ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ளிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது வந்து டைம் இண்டிபெண்டா குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ டைம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை எது வந்து டைம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். ரியோனாமிக்கா ஸ்க்ளிரோனாமிக்கா அந்த இதுல குழப்பம் வந்துடும். அதுக்காக நம்ம இந்த ஷார்ட்கட் வச்சிருக்கோம். ஸ்க்ளிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது வந்து டைம் இண்டிபெண்டன்ட். TI என்ன சொல்லுதுன்னா டைம் இண்டிபெண்டன்ட். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா டைம் டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இது வந்து டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், டைம் டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா constraint do not change with respect to time. டைமை பொறுத்து என்ன ஆகாதுன்னா constraint மாறாது. டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது அர்த்தம்? It does not change with the time. சரிங்களா? It does not, the constraint does not change with the time அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் பேசிக்கான விஷயம். டைம். சரிங்களா? இது ஒண்ணு. அப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பெண்டுலம் சொல்லலாம். சரிங்களா? சிம்பிள் பெண்டுலம். சார் சிம்பிள் பெண்டுலத்திலேயே நீங்க டைம், அப்புறம் என்ன நீங்க சிம்பிள் பெண்டுலத்தை போய் நீங்க டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அதை என்ன பண்றீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னா ஒரு முறை இப்படி போயிட்டு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய செகண்ட் எவ்வளவு? ஒரு செகண்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்த முறை எடுத்து நீங்க போயிட்டு திரும்பி ஒரு ரொட்டேஷன் ஒரு ஆசிலேஷன்ஸ் முடிக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் தான் எடுக்கும். திரும்பி இன்னொரு முறை அது போயிட்டு வரதுக்கும் ஒரு செகண்ட் தான் எடுத்துக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு முறை அது கடைசி கட்டத்துக்கு வந்தாலும் அதே ஒரு செகண்ட் தான் எடுத்துக்கும். ஈவன் தோ இந்த ஆம்பிளிடியூட் இங்க பெருசா போகுது அப்படிங்கிறதுலாம் பெருசு இல்லை. இங்க பெருசா இருக்கும், ஆரம்பத்துல பெருசா இருக்கும், அடுத்து சின்னதா குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்புறம் கடைசியில சின்னதா இருக்கும். ஆனா எல்லா ஆசிலேஷனும் ஒரு முறை இவங்க போயிட்டு இங்க வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் ஒரு செகண்ட்னா அது கடைசி வரைக்குமே அதே ஒரு செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டைம் வந்து என்ன ஆகல, மாறவே இல்லை. அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த கன்ஸ்ட்ரெயினை we are saying this is scleronomic constraint அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, டைமை பொறுத்து மாறல அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, குட். தென் ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் இல்லையா? அது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். டைமை பொறுத்து மாறும்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு மூவிங் ஒயர்ல பீடு வந்து போடுறது வச்சுக்கலாம். இன்னொன்னு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா சிம்பிள் பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த் அதையும் எடுத்துக்கலாம். சரி, இதுக்கும் ஒரு சிம்பிள் பெண்டுலத்தையும் எடுத்துக்கலாம். அது சிம்பிள் பெண்டுலம்னு சொல்லக்கூடாது. அது வந்து பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த். எக்ஸாம்பிள் வந்து பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த். சார் இது என்ன சொல்றேன்னா இங்கே வந்து நம்ம ஒரு கம்பியை கட்டி வச்சிருக்கோம் சார். இட் இஸ் அ கம்பி, சரிங்களா? கம்பியை கட்டி வச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கோம். இதே சிம்பிள் பெண்டுலத்தை வந்து வேரியபிள் லென்த்னா ஒரு ரப்பர் ரப்பர் பேண்ட் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரப்பர் பேண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் கீழே இறங்கும், சில டைம் மேலே போகும், அந்த மாதிரி போகும். பார்த்துருப்பீங்கல்ல? ஸோ அந்த மாதிரி வந்து வேரியபிள் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பெண்டுலத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி மூவிங் திங்ஸ்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே அந்த ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்கா வந்து ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுப்போம் அப்படின்னா which have things which is variable அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிங் ஒயர் இருக்கு. இந்த ஒயர் போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஒரு இடத்துல இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மேல ஒரு பீடு வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்குன்னா இது வந்து ஒரு என்னது ஒரு டைம் டிபெண்டன்ட். எவ்வளவு வேகத்துல நம்ம இழுக்கிறோம், அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ எதெல்லாம் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்பிளிசிட்டா நம்ம பார்க்குறப்பயே எக்ஸ்பிளிசிட்டா டைமை டிபெண்ட் பண்ணி மாறுபடுமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டா டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். எக்ஸ்பிளிசிட்டா டிபெண்ட் பண்ணது எல்லாமே ஸ்க்ளிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பேசிக்கா சிம்பிளா இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரெயின். ஸ்க்ளிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயினை ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஆனா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டைனமிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் டைனமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் நம்ம பார்க்கலாம். இவ்வளவுதாங்க. இந்த விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே we are in a safe things இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can move to constraint due to energy அந்த திங்ஸ்க்கு போகலாம். டியூ டு எனர்ஜி. ஸோ இந்த டியூ டு எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிபேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ் ஆர் டிசிபேட்டிவ். இன்னொன்னு வந்து என்னதுன்னா கன்சர்வேட்டிவ் ஆர் அது கன்சர்வேட்டிவ் தான், நோ ப்ராப்ளம். கன்சர்வேட்டிவ்னா இட் இஸ் ரிமைன்ஸ் சேம், நத்திங் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் இன் திஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் எனர்ஜி கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்றது. ஆக்சுவலி இந்த கன்சர்வேஷன் சிஸ்டத்துல டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி is
சாரிங்க. ஓகே. The conservative system constraints due to energy, conservative energy ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது நான் கன்சர்வேட்டிவ் டிசிபேட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். Constraints due to energy. Constraints due to energy வந்து conservative energy சொல்றோம். That is a total mechanical energy is conserved. That means என்னன்னா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிற சென்ஸே என்னன்னா டூ திங்ஸ். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே சேர்ந்ததா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஆர் டிசிபேட்டிவ் அப்படிங்கும் பொழுது ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா எனர்ஜியில வந்து ஃபோர்ஸ் டு நாட் எனி ஒர்க். அதுதான் வந்து பேசிக்கான இந்த விஷயமே. கன்சர்வேட்டிவ்ல வந்து ஃபோர்ஸ் டு நாட் ஒர்க், அது வேலையே செய்யாது. டு நாட் எனி டு நாட் ஒர்க், அவ்வளவுதான். ஃபோர்ஸ் டு நாட் எனி ஒர்க், அது இன்னும் கரெக்டா இருக்கும். எந்த வேலையுமே செய்யாது அப்படிங்கிறது, வேலை செய்யாதுங்கிறத விட எந்த வேலையுமே செய்யாது அப்படிங்கிறது வந்து இன்னும் கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஃபோர்ஸ் டு நாட் ஒர்க். பட் இங்க வந்து என்னன்னா ஃபோர்ஸ் டூ ஒர்க். அப்ப என்னதுன்னா என்ன ஃபோர்ஸ் அது? ஆக்சுவலி கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் டூ ஒர்க், அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். சரிங்களா, இதுதான் கன்சர்வேட்டிவ்க்கும் டிசிபேட்டிவ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்க்கறது. சரிங்களா, ஓகே குட். தென் என்ன பண்றோம் அப்படின்னா we are going to move into the another thing which is directions based constraint due to directions. Constraints due to direction. ஸோ ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல், இன்னொன்று வந்து யூனிலேட்ரல். ஸோ யூனிலேட்ரல், பைலேட்ரல். அப்போ பைலேட்ரல்ங்கிறது வந்து என்னதுன்னா the constraint can applicable forward and backward motions. Constraints that applicable constraint applicable for forward and backward motions. அதே மாதிரி the constraint which are applicable only in the backward motions மட்டும், அது வந்து யூனிலேட்ரல். only in backward. So constraint that applicable only in backward motions, இது வந்து என்னதுன்னா யூனிலேட்ரல்ல சொல்லக்கூடியது. It can be represented by the
ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? ஈக்குவாலிட்டியில நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பைலேட்ரல் திங்ஸை வந்து ஈக்குவேஷன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பட் யூனிலேட்ரல் திங்ஸை ஈக்குவேஷன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்று படிச்சிருக்கிறோம். என்னதுன்னா இதுலயே ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்லயே படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் என்ன, ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக்ல. இட்ஸ் நியர்லி பைலேட்ரல்ங்கிறது வந்து ஹோலோனாமிக் சென்ஸ்ல வருது இல்லையா? ஏன்னா இது வந்து அந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயினையும் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம அல்ஜிபரிக் ஈக்குவேஷன்ஸ்ல நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆனா நான் ஹோலோனாமிக் திங்ஸை அல்ஜிபரிக் ஈக்குவேஷன்ஸ்ல நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிற டீடைல நம்ம அங்க பார்த்துருந்தோம். அது மாதிரி தான் இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டியில நம்ம பண்றோம். தட் மீன்ஸ் h of r, t r, r dot, t is equal to 0ன்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்லலாம். அதே மாதிரி இங்க வந்து என்னதுன்னா it cannot be inequalityன்னு சொல்லலாம். it can be represented as inequality. h of r, r dot, t greater than or equal to 0. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? அப்போ பைலேட்ரல் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிம்பிள் பெண்டுலம். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மோஷன்ஸ் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? சிம்பிள் பெண்டுலம். இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேஸ் மாலிகூல் இன் கண்டெய்னர். கண்டெய்னர். தட் மீன்ஸ் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் பேக்வர்டு மோஷன்ஸ் மட்டும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு மட்டும் பேக்வர்ட் இல்லைன்னா ஃபார்வர்ட் ஏதாவது ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா அது வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின் யூனிலேட்ரல்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேஸ் மாலிகுலை எப்படி சார் சொல்றீங்க? நீங்க ஒரு கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுலை நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் இருக்கு. சப்போஸ் இதுல வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குன்னா அந்த ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வில் மூவ் இன் திஸ் டைரக்ஷன்ஸ். ஆனா அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு திரும்பி இதே இடத்துக்குலாம் வராது. அது வேற இடத்துக்கு இங்கே போகலாம், இங்க போகலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், எப்படி வேணாலும் அது வந்து என்ன பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா அது என்ன ஆகும்னா மூவ் ஆகி போயிட்டே இருக்கும், ஃபார்வர்டா போயிட்டே இருக்கும். அது வேற எந்த வேலையுமே செய்யாது இல்லையா? ஃபார்வர்டா போயிட்டு இருக்கும். அது பேக்வர்ட்ல திருப்பி வராது, போன இடத்துலயே திருப்பி வரவே வராது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம், யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஒரே டைரக்ஷன்ஸ்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரெயின் பேஸ்டு திங்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுல சிம்பிளான முதல் எக்ஸாம்பிள் எப்போதுமே யூஸ்வலா கேள்வி நம்ம டிஆர்பியில கேட்டுட்டு இருக்கிற அதிகமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நமக்கு ரிஜிட் பாடினா தெரியும், 2 பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் பிட்வீன் தட் மாலிகுல்ஸ். ஏதோ ஒரு ரிஜிட் பாடிக்குள்ள 2 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்தை ஈக்குவேஷன்ஸ்ல எழுதலாம். ரிஜிட் பாடிக்கு ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிருக்கோம் ஏற்கனவே. Ri minus Rj, Ri minus Rj the whole square, Ri minus Rj the whole square minus Cij the whole square is equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல எழுதணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ்ல எழுத முடிஞ்சாலே சிம்பிளா நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லலாம், ஹோலோனாமிக். அப்ப அதை இன்டகிரபிள் பண்ண முடியும், டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியும். அதனால ஈக்குவேஷன்ஸ்னாலையும் அல்ஜிபரிக் ஈக்குவேஷன்ஸ்னாலையும் எழுத முடியும். அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் வரதுனால இது வந்து ஒரு ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு நம்ம வரோம். அடுத்து இந்த சிஸ்டம் ரிஜிட் பாடி ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டமா, இதனுடைய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கும்? அது வந்து என்ன ஆகாது, மாறாது இல்லையா? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி மாறாது. ஸோ அதனால இது என்ன சொல்லலாம், கன்சர்வேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடியது. இன்னொன்னு இது வந்து என்னன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூனிலேட்ரலா பைலேட்ரலான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். யூனிலேட்ரலா பைலேட்ரலான்னு கேட்டா என்ன அர்த்தம், யூனிலேட்ரல் பைலேட்ரலா யூனிலேட்ரலா. இங்க இருந்து நம்ம பேசிக்கா ஒரு கடைசியான ஒரு ஆப்ஷன் சொன்னோம். அந்த பைலேட்ரல்னா என்னன்னா,
ஒரு ஈக்குவேஷன்ஸை எழுத முடியும். இட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் ஈக்குவாலிட்டி. அப்ப ஈக்குவாலிட்டியில நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? பைலேட்ரல். RAL தான் வரும். பைலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றோம் சார். ஓகே சார். இப்போ ஆக்சுவலி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கா, டைம் இண்டிபெண்ட் பண்ணியிருக்கா? ஒரு ரிஜிட் பாடி, இட் இஸ் நாட் இன் அ மோஷன். அந்த ரிஜிட் பாடியை மட்டும்தான் பேசுறோம். அப்போ இது வந்து இது டைமை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை. எல்லா நேரத்துல நம்ம ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டு, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டு எந்த நேரத்துல நீங்க 2 பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்ணாலும், இது வந்து 6ங்கிற டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6ங்கிற டிஸ்டன்ஸை எந்த நேரத்துல நீங்க மெஷர் பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா காமனா இருக்கும், சரியா இருக்கும், சமமா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ரிஜிட் பாடி அப்படிங்கிறது. அப்போ ரிஜிட் பாடிங்கிறது வந்து என்னதுன்னா, இட் இஸ் the 2 point is fixed always. அது எந்த நேரத்துல எடுத்து பார்த்தாலும், அப்ப எந்த நேரத்துல எடுத்து பார்த்தாலும் ஒரு விஷயம் மாறலன்னா என்ன அர்த்தம்? டைம் இண்டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டைம் இண்டிபெண்டா இருக்குன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின் என்ன கன்ஸ்ட்ரெயின்? ஸ்கிலிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ ஒரு ரிஜிட் பாடி என்னென்ன மாதிரியான அந்த 4 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல என்னென்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பாருங்க. இந்த 4 விஷயத்தை ஹோலோனாமிக், கன்சர்வேட்டிவ், ஸ்கிலிரோனாமிக் அண்ட் பைலேட்டரல், இந்த மாதிரியான 4 கன்ஸ்ட்ரெயின்ஸையும் இது வந்து அடாப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். சார் அடுத்து 2வது போங்க. 2வது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ சிம்பிள் பெண்டுலம் வந்து இட் இஸ் அ டைம் ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால இதை பத்தி அதே மாதிரி அந்த லென்த் இஸ் ஃபிக்ஸ்டு, அதாவது வேரியபிள் கிடையாது. இது வெறும் சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் L is equal to L0 plus L dash of Tன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் சொல்லணும்னா இது ஓகேங்களா? இது வந்து வெறும் பிளஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுல சிம்பிள் பெண்டுலத்தையே இன் வேரியபிள் லென்த் 2 விதத்துல எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாட்டிக் லென்த், இன் வேரியபிள் லென்த். ஓகே, L is equal to L0 plus or minus L dash of T. கரெக்டுங்களா? இது வந்து வித் வேரியபிள் லென்த். சிம்பிள் பெண்டுலம் இன் வேரியபிள் லென்த். இது வந்து வெறும் சிம்பிள் பெண்டுலம். வித் கான்ஸ்டன்ட் லென்த். லென்த் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப 2 இதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்போ வந்து இது வேரியபிள் ஆகுது, இந்த ஈக்குவாலிட்டி இங்க மெயின்டைன் ஆகுது. ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகுறதுனால இந்த கன்ஸ்ட்ரெயின் என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் சொல்லலாம். இங்க ஈக்குவேஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகல, ஏன்னா பிளஸ் கூடலாம் குறையலாம் அப்படிங்கிறாங்க, பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப ஈக்குவேஷன் இதாகல அப்படிங்கிறதுனால இது ஈக்குவேஷன்ஸ் இங்கேயே நம்ம ஈக்குவேஷன் சொல்லுறோம். பிளஸ் ஆர் மைனஸ் பிரச்சனை இல்லை, ஈக்குவல் டு அந்த வேல்யூ நம்ம சொல்ல முடியலனா, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லேயே அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியலனா தான் அது வந்து என்ன சொல்றோம்? நான் ஹோலோனாமிக்னு சொல்றோம். இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது பிளஸோ மைனஸோ ஏதோ ஒன்று வரும். ஸோ அதனால நோ ப்ராப்ளம், இங்க ஈக்குவேஷன்ஸ் நம்ம பேசலாம். அப்போ ஹோலோனாமிக் தான், ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். 2வது விஷயம், ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜியை பார்க்கணும். எனர்ஜி வந்து இங்க வந்து என்னதுன்னா, இந்த லென்த் வந்து டைமை பொறுத்து என்ன ஆகல, மாறவே இல்லை, பிளஸ் ஆட், அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு விஷயத்தோட முடிஞ்சிச்சு. அதனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்கிலிரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஆனா இங்க பாருங்களேன், இது வந்து என்னதுன்னா இந்த பொருளை பொறுத்து, அதாவது இந்த லென்த்தோடைய டைம் காம்பனண்ட்டை பொறுத்து என்ன ஆகுதுன்னா மாறுது. டைம் காம்பனண்ட்டை பொறுத்து கூடுதோ இல்லை குறையுதோ. அப்போ மாறுதுங்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். 3வது கன்சர்வேட்டிவா நான் கன்சர்வேட்டிவா அப்படின்னு பாக்குறோம். கன்சர்வேட்டிவ்ங்கிறது வந்து இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால இந்த இது வந்து சிம்பிள் பெண்டுலம் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்.
ஃபீல்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் we are going to discuss about generalized coordinates. What is generalized coordinates அப்படிங்கறத பார்க்கலாம். So generalized coordinates, it's not as coordinate, specified coordinate. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டோ ஒரு ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டோ ஒரு இதுவோ இல்லை. இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், இட் இஸ் நாட் அ ஸ்பெசிபிக் கோஆர்டினேட். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னதுன்னா இட் இஸ் நாட் எ ஸ்பெசிபிக் கோஆர்டினேட். கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். இங்க வந்து என்ன பண்றோம்னா கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேட், கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் தி பார்ட்டிகல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அது வந்து மல்டிபிள் கோஆர்டினேட்ஸ்ல இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோஆர்டினேட்டுமே இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட், ஒண்ணு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணல. இப்போ நம்ம பார்த்தோம்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல we are saying this is ஆர்த்தோகனல் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் 90 டிகிரி இருக்கு, அப்புறம் இதுக்கும் 90 டிகிரி இருக்கு, அப்புறம் இதுக்கும் 90 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வைப்போங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த கோஆர்டினேட்ஸ்ல இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் நம்ம போகும்போது we are not giving the restrictions, it is an independent coordinates. அது q1 q2 q3 q4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இண்டிபெண்டண்டா கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். Configurations of the system is independent. The system is represented by independent coordinates. Like the independent coordinates வந்து q1 q2 q3 etc qn t அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ t இட் இஸ் நாட் நெசசரி நவ், நம்ம அப்புறம் பின்னால பேசுவோம் t பத்தி. இப்போ qn வரைக்கும் மட்டும் எடுத்துக்கலாம். ஆர் கால்டு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகல் கேன் பி ரெப்ரசன்டட். இந்த மாதிரியே நம்ம சொல்லலாம். அந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வச்சுக்கிட்டே பொசிஷன் வெக்டாரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Position vector can be represented. QN இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை நம்ம இப்படி தான் வரையறுக்கிறோம். ஸோ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா the coordinate which are independent of some rules. இது எல்லாமே ரூல்ஸை பொறுத்தளவு கிடையவே கிடையாது. இது வந்து இண்டிபெண்டன்ட். நம்ம எதுவுமே அதை வந்து ரூல்ஸ் வச்சு நம்ம பேசவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம்.
ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ல ஜெனரலைஸ்டு பொசிஷன் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஜெனரலைஸ்டு மொமெண்டம்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை ஒவ்வொன்றும் அப்படி செட் பை செட்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா டிஸ்கிரைப் பண்ண முடியும். அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் பத்தி. அதுல பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெனரலைஸ்டு ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வெக்டார் எடுத்துக்கோங்க. RI, RI into Q1, Q2, Q3, எக்ஸெட்ரா QN வரைக்கும் போகும். இது வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் சொல்லக்கூடியது. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்தும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னதுன்னா இந்த RIல வந்து சேஞ்ச் இன் RIனா இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம இது பண்றோம். இன்னொன்னு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து நம்ம பண்றோம். ஸோ இதை பொறுத்து பேசுறது தான் ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சமேசன் I equal to 1 to k டைம்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா சார் n டைம்ஸ். ஆக்சுவலி n தான் நம்ம கடைசி கோஆர்டினேட் வந்து n தான் வச்சிருக்கோம். சரி, ரொம்ப கவனிக்கணும். del RI divided by del QK into dQK actually plus del RI divided by del T into dt. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்றது. நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேங்கிறது வந்து ரன்னிங் இண்டெக்ஸ். ஆக்சுவலி ரன்னிங் இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த கேக்கு பதிலாக என்ன பண்ணோம், இந்த Q1 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். இது Q1ல இருந்து QN வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல Q1 போடணும், இங்க அதுக்கு வர DQ1 போடணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும், திருப்பி அதை எடுத்துட்டு வந்து 2 போடணும், இங்கேயும் 2 போடணும். அதே மாதிரி இந்த மாதிரி சமேஷன் சிம்பிள் அதான சொல்லுது, ரன்னிங் ஓவர் தி இண்டெக்ஸ் I equal to 1 to n, அதாவது I equal to 1 to n இல்லைன்னா K equal to 1 to n வரைக்கும் நம்ம இதை என்ன கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வரையறுக்கலாம். இப்படிதான் நம்ம வரையறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ். இது வந்து ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்றாங்க. ஆக்சுவலி இதுல வந்து வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? இது வந்து ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னொன்று வந்து வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம பின்னால வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இட் இஸ் அ வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இன்சைட் த பார்ட்டிகல்ஸ் அதுக்குள்ள நடக்கிறது தான் வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க. So the virtual displacement பொழுது there is a no time delay. அந்த இடத்துல டைம் டிலேவே இல்லை. del t is equal to 0. That means that dt is equal to 0. dt is equal to 0ங்கிறது இந்த சப்ஸ்டிட்யூட்ல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெறும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மீதி இருக்கிற என்ன பார்ட்டிகல் மீதி என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ இது மட்டும் தான் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் விர்ச்சுவல் equal to summation I is equal to 1 to n into dou RI divided by dou QK into dQK. இது மட்டும் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு சொல்லுது. விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை நமக்கு சொல்லுது. சரிங்களா? So virtual displacement takes place at a particular time. சரிங்களா? It is not a time, there is a no time delay. Time delay இருக்காது. It is a displacement at particular time அப்படின்னு சொல்லலாம். The virtual displacement, it is a displacement at a particular time. It is a displacement கொஞ்சம் சவுண்ட் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம அடுத்து போகலாம். ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி போகலாம்.
ஸோ the displacement டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we get the generalized velocity இல்லையா generalized displacement டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா generalized velocity கிடைக்கும். So that means velocity is equal to dri divided by dt ன்னு சொல்லலாம். ஸோ the dri நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இது இன்னொரு வார்த்தையில நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர்ஐ டாட்னு எழுதலாம். அங்க ஆர்ஐன்னு பொசிஷன் வெக்டாரை நம்ம ஆர்ஐன்னு சொல்லியிருப்போம், இங்க ஆர்ஐ டாட்னு சொல்லலாம். ஸோ த ஆர்ஐ டாட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி அந்த வெலாசிட்டியை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ ஆர்ஐ டிவைடட் பை டோ கியூகே இன்டூ டிக்யூகே இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணோம், டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் டிடி பிளஸ் டோ ஆர்ஐ டிவைடட் பை டோ டி இருந்துச்சு இன்டூ டிடி இருந்துச்சு. அதையும் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டிடி கேன்சல் ஆயிடும். இங்க வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் விஷயம் மாறுது. ஸோ அப்போ இந்த திங்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன எழுதலாம், கியூ டாட்னு எழுதலாம். உங்களுக்கு தெரியும் தானே கியூ டாட் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிடின்னு எழுதுறது தான் கியூ டாட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியை எப்படி சொல்லலாம்னா ஆர் டாட் ஆர்ஐ டாட் இஸ் ஈக்குவல் டு டோ ஆர்ஐ டிவைடட் பை டோ கியூகே இன்டூ கியூ டாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலி குறிக்கிறது. இது வந்து ஆக்சுவலி வெலாசிட்டி குறிக்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் வந்து வெலாசிட்டி குறிக்கிறது. இதுவும் ரன்னிங் ஓவர் த இண்டெக்ஸ் தான் நம்ம போடணும். ஏன்னா i is equal to 1 to k is equal to 1 to n வரைக்கும் இந்த வேல்யூஸ் வந்து ரன்னிங் ஓவர் த இண்டெக்ஸ் ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ்க்கும் நம்ம போடணும். ஏன்னா ஈச் அண்ட் எவரி கோஆர்டினேட்ஸ் இட் இஸ் த இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். அது ரொம்ப முக்கியம். இங்க டிபெண்ட் பண்ணி இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணியே இருக்காது, எல்லாமே இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இது வந்து ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி குறிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see the generalized force. வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா we are going to say the force, generalized force பத்தி பேசலாம். generalized force வந்து if a force act on the ith particle, அந்த particle displacement do some work, அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து we can find what is the force அப்படிங்கிறது. அது ஒர்க் டன் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு சொல்றதுதான், அது வெறுமனே நம்ம பேச முடியாது. நான் சொல்றேன், ஒர்க் டன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பேசிக்கலி நம்ம ஒர்க் டன் டெல் டபிள்யூ ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃப் டாட் எல்ஆர்னு சொல்லுவோம். F vector into del R. Actually இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபோர்ஸ், இட் இஸ் நாட் அ ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இந்த ஃபோர்ஸ் வந்து ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வி நோ தட் del I நமக்கு தெரியும். என்னதுன்னா சமேசன் I is equal to 1 to n dou q divided by dou ri divided by dou qk into qk dqk ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம். ஆக்சுவலி இந்த இதுதான் வந்து என்னதுன்னா ஜெனரலைஸ்டு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் குறிக்கும் பொழுது இதோட இதை ஆட் பண்ணும்பொழுது இந்த கியூகேன்னு எடுத்துக்கிறோம். இது ஆக்சுவலி கியூகே இன்டு டி கியூகே டெல் டபிள்யூ. அப்போ ஒர்டன் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இந்த ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்டோட சேர்ந்து இந்த ஃபோர்ஸ் மாறுச்சுன்னா அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கியூகே தான் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ். QK is a generalized force. QK. சரிங்களா? The force which are இப்போ என்ன அர்த்தம்னா சார், இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த ஃபோர்ஸோட டைமென்ஷன்ல இருக்கும். ஆனா இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ்ங்கிறது ஃபோர்ஸோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபோர்ஸோட டைமென்ஷன்லயும் இருக்கலாம், ஆனா ஃபோர்ஸோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க, ஆக்சுவலி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒர்டன் நம்ம வந்து பேஸ். ஆனா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன், இங்க ஒர்டன் என்னவோ அதுதான் இங்க ஒர்டன். அப்போ இந்த ஃபோர்ஸ் வேணா, இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் வேணா ஃபோர்ஸோட டைமென்ஷன்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸையும் ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ கண்டிப்பா ஒர்டனுடைய டைமென்ஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுதாங்க இந்த இடத்துல நீங்க கவனிச்சே ஆகணும். இந்த இடம் தான் முக்கியமான இடம். இதுதான் கொஸ்டினே கேட்கறாங்க.
Generalized force need not be dimension of. Generalized force need not be the dimensions of force, but so as need not be the dimensions of force as QK generalized displacement இருக்கு பாத்தீங்களா, QK is need not to be the dimension of length. Need not to be dimensions of length. சரிங்களா? பட் இங்கதான் ரொம்ப முக்கியமான அர்த்தம். பட் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸையும் அந்த QK டாட் டெல் QK dQK is must be dimension of work done. கண்டிப்பா அது என்னவா இருக்கணும், டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் டன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேள்வி கேளுங்க. I think today class we have discussed what is constraints based on system, conservative system or non-conservative system, and also based on time dependent and independent things. That means scleronomic and rheonomic. அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஸ்பேஸ்ல கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம். அப்புறம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது இன்னும் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ல இன்னும் வேற என்ன பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி we will discuss degrees of freedom. அது எக்கச்சக்கமா இருக்கு. அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் திங்ஸையும் திரும்ப நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சில முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சில பார்ட்டிகல்ஸ்க்குலாம் என்னென்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் டீட்டெயில்டா நம்ம சொல்லுவோம். பார்ப்போங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.